ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் அப்படின்னு யாரும் முக்கியமான டெஸ்ட்நெட் என்ன எதுன்னு நினச்சிட வேண்டாம். ஸோ என்னென்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது தான். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்க்நெட் ஐடி இருக்குல்ல, ஸோ அவங்க ஒரு ஒடிசை விட்டுருக்காங்க. சரிங்களா? நம்ம ஆர்பிட்ரம் ஏர்ட்ராப்புக்கு நம்ம ஒரு ஒடிசை அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஆர்பிட்ரம் ஏர்ட்ராப்பே கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார்க்நெட் ஒடிசை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அந்த ஏர்ட்ராப் தான் அட்டன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே டெலிகிராமில் போடுவோம். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்குமா, நீங்கள் இந்த அர்ஜென்டெக்ஸ் வேலெட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலெட்டுக்கான லிங்க் நம்முடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி வேலெட் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட் எதுவும் க்ரியேட் ஆகிருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வேலெட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயின் நெட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி மெயின் நெட்டுக்கு ஸ்டார்க்நெட் எத்தீரியம் கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஸ்டார்க்நெட்லேயும் டாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதை பற்றி வீடியோ நாளைக்கு இல்லை நாளன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இடத்துல மெயின் நெட் அப்படின்னு இருக்குதா, அதை டெஸ்ட் நெட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ டெஸ்ட் நெட்டுக்கு மாற்றிட்டு ஃபாசெட் கிளைம் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை எப்படி ஃபாசெட் கிளைம் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஃபாசெட்டு கிளைம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபாசெட்டு கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயர்லி எத்தீரியம் தான் கிளைம் பண்ண போகிறோம். சரிங்களா? 0.02 எத்தீரியம் தான் கிடைக்கும். அதுவும் 0.001 எத்தீரியம் மெயின் நெட் எத்தீரியம் நம்ம வேலெட்டில் இருந்தால் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எத்தீரியம் அட்ரஸை, அதாவது மெட்டமாஸ்க் அட்ரஸை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் மீ இடிஹெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே ஸோ நமக்கு 0.02 கோயர்லி எத்தீரியம் நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு இந்த 0.02 எத்தீரியம் பத்தாது அப்படிங்கிறவங்க நீங்கள் டெஸ்ட்நெட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு சைட் உண்டு. அதில் போய் நீங்கள் கோயர்லி எத்தீரியம் வாங்கிக்கலாம். அதை வாங்குறதுக்கான வீடியோ போன வீடியோவில் நான் பக்கவாக சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்த்து கொஞ்சம் கோயர்லி எத்தீரியம் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 பை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க இப்போ இந்த கோயர்லி எத்தீரியமை நம்ம ஸ்டார்க்நெட் எத்தீரியமாக பிரிட்ஜ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்க்நெட் எத்தீரியம். கோயர்லி எத்தீரியம்லேருந்து ஸ்டார்க் நெட்வொர்க்குள்ளே நம்ம கொண்டு போகக்கூடிய பிரிட்ஜு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் மெயின் நெட்டுக்கும் கொண்டு போய்க்கலாம், கோயர்லி நெட்வொர்க்லேருந்து கொண்டு போய்க்கலாம். நம்ம கோயர்லி நெட்வொர்க் சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கனெக்ட் எத்தீரியம் வாலெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த வாலெட்டோட கனெக்ட் பண்ணான்னு கேட்பாங்க. நான் தேர்ட் வாலெட் கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸ்டார்க்நெட் வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்க்நெட் வாலெட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு ஸ்டார்க் நெட்வொர்க் யூஸ் பண்ணுற எல்லா வாலெட்டும் காட்டும். ஸோ இப்போது நமக்கு எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அர்ஜென்டெக்ஸ் வாலெட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ எவ்வளோ எத்தீரியம் நான் ஸ்டார்க் நெட்வொர்க்குள்ளே கொண்டு வர போகிறேன், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு 0.25 எத்தீரியம் மட்டும் கொண்டு வர போகிறேன். சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ நமக்கு மெட்டமாஸ்க் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்ச உடனே ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ ஸ்டார்க்நெட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் ஒரு எரர் மாதிரி காட்டுது. பட் ஆனால் நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு 0.25 எத்தீரியம் வந்துடும்.
ஸோ இது வரதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா மினிமம் 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நாள் ஆகும் சரிங்களா. ஏன்னா ஸ்டார்க்நெட் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கே எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது சரிங்களா. ஸோ என்ன இலவு டெக்குன்னு தான் தெரியல. நமக்கு தேவை என்ன ஏர்ட்ராப் தான் சரிங்களா. சரி, இப்போ வாங்க நம்ம வேலெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த நெட்வொர்க்கில் என்ன டாஸ்க்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளோட மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கெட் கோஸ்ட் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அர்ஜென்டெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே உங்களுக்கு வந்து அர்ஜென்டெக்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. இந்த இடத்துல ஃபஸ்ட் NFT அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அர்ஜென்டெக்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இது முடியறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா மினிமம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ அப்போது நம்ம வந்து அடுத்த டாஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மின்ட் சக்ஸஸ் ஆகி நமக்கு லெவல் 1 அப்படின்னு காட்டிடுச்சு சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குயிஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல் இன் ஒன் ஐடென்டிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்து செக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் சரிங்களா, செக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் வி கேன் கிரியேட் மல்டிபிள்ஸ் அன்லிமிட்டெட் சப்டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து யுவர் அட்ரஸ் வில் பி லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு நோ, இதுக்கு வந்து நோ. இப்போ வேலிடேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே அர்ஜென்டெக்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனு. கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு கொஞ்ச நேரத்திலே நமக்கு டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிரும் சரிங்களா. ஸோ நம்ம குயிஸ் டாஸ்க்கு முடித்தாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குயிஸில் டிக் விழுந்துருச்சா. வாங்க அடுத்த ஐடென்டிட்டி அப்படின்றத அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மின்ட் நியூ ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டொமைனை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நம்மளுடைய சேனலுடைய டொமைனே நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் யுவர் வாலெட் ஃபஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ மறுபடியும் அர்ஜென்டெக்ஸ் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். கனெக்ட் அப்படிங்கிறது கொடுத்த உடனேயே கனெக்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ எவ்வளோ நாளைக்கு பை பண்ண போகிறீங்க, நான் 3 வருஷத்துக்கு பை பண்ணிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் ஃப்ரம் L2 அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு இந்த மாதிரி ஃபீஸ்லேருந்து எவ்வளோ போகுது என்ன ஏது எல்லாம் காட்டிடும். நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு இது இந்த marenscrypto.stark அப்படிங்கிற டொமைன் வந்து மின்ட் ஆகி வந்துடும் சரிங்களா. ஸோ கொஞ்ச நேரத்திலே நமக்கு வந்துடும் சரிங்களா. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இப்போது இந்த டொமைனை செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே மறுபடியும் நமக்கு வந்து உங்களுடைய வேலெட்டில் அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். உடனே உங்களுக்கு அர்ஜென்டெக்ஸ் வாலெட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இப்போ கரெக்டாக மின்ட் பண்ணி வச்சிட்டோம். மின்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ எப்படி ரிஜெக்ட் ஆகாமல் தடுக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ண சைட்டுக்கே வந்துடுங்க. இந்த இடத்துல ஒரு 3 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மின்ட் பண்ண டொமைன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விட்டரு, டிஸ்கார்டு, கிட்ஹப் இது எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் இது வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கார்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கவான்னு கேட்பாங்க. நீங்கள் ஆத்தரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆத்தரைஸ் ஆகிரும் சரிங்களா. ஸோ மறுபடியும் அர்ஜென்டெக்ஸ் வாலெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க.
வெரிஃபை டிஸ்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அர்ஜென்டெக்ஸ் வாலெட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்சாக்ஷனை கன்ஃபார்மும் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ டிஸ்கார்டு வெரிஃபை ஆகிருச்சு. அடுத்ததாக பேக் வந்துட்டு உங்களுடைய ட்விட்டரையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுவும் ஈஸி தான். நீங்கள் ட்விட்டரை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ட்விட்டர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் ஆத்தரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து ட்விட்டரில் ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை மை ட்விட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் அர்ஜென்டெக்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே நமக்கும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய ட்விட்டரும் ஆட் ஆகிரும். ஸோ நமக்கு வந்து இங்கே வெரிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்விட்டர் டாஸ்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே வெரிஃபை யுவர் ட்விட்டர் அப்படின்ட்டுருக்குதா, அதை வந்து நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு வேலிடேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க் இல்லை அர்ஜென்டெக்ஸ் வாலெட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்விட்டர் வெரிஃபை ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு இதுவும் ரிசீவ்டு அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இதுவும் வெரிஃபை ஆகி முடிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த ட்விட்டர் டாஸ்க்கையும் நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வெட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த டாஸ்க் காட்டுது, ஃபாலோ அப்படிங்கிற டாஸ்க்கு. நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இவங்கள ஸ்டார்க்நெட் ஐடியை வந்து நீங்கள் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டேன். அப்படி ஒருவேளை நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடேட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு அர்ஜென்டெக்ஸ் வாலெட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது காட்டிடுச்சு. அதை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ லோடிங் அப்படின்னு வருது. ஸோ அதுவும் கொஞ்ச நேரத்திலே நமக்கு வந்து வேலிடேட் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இப்போ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா கெட் எ டொமைன் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படி ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஓகே அப்படிங்கிறத கொடுத்து வேலிடேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டொமைன் மின்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம ரெண்டாவது டொமைன் வேணும்னா நீங்கள் மின்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மின்ட் பண்ணதுனால நம்ம வந்து அதில் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே கொஞ்சம் நேரம் சுற்றும். ஸோ இது முடிகிறதுக்கு எப்படியோ ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டெப்பு முடிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். சரிங்களா? அவதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஸ்டார்க்நெட் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அர்ஜென்டெக்ஸ் வாலெட் வச்சு கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அவதாரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். அடுத்ததாக உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்கை நீங்கள் இந்த மாதிரி மாற்றணும். சரிங்களா? இந்த ஃபோட்டோவை உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணும். சரிங்களா? இருங்க, நான் இப்போ என்னோடய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிட்டு வரேன். ஸோ நான் என்னுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்கை மாற்றிட்டேன். அது ரொம்ப ஈஸி தான். உங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைலை நீங்கள் தொட்டிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைலை உங்களால் பிக்கை மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் அர்ஜென்டெக்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ரிசீவ்ட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இது முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டாஸ்க்கு வெரிஃபை ஆகிருச்சு. இப்போது இந்த டாஸ்க்கை வந்து முடிச்சு விட்டுறலாம். ஸோ ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு போஸ்ட் திஸ் ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு பிக் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு ப்ரௌஸ் அப்படின்னு கேட்கும். அதில் போய் உங்களுடைய ஸ்டார்க்நெட் ஐடி டொமைனுக்கு வந்து ஒரு பிக் கொடுத்துருப்பாங்களே, அந்த பிக்கை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் ட்வீட் பண்ண உடனேயே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓகே அப்படின்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே உங்களை இப்போ மறுபடியும் நமக்கு அஜெண்டெக்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, அதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இது சுற்றி முடியவும் கிட்டத்தட்ட இது முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இது முடிகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். சரிங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டாஸ்க்கு வெரிஃபை ஆகிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மெயின் டொமைன் அப்படிங்கிற அடுத்த டாஸ்க் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்க்நெட் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஸ்டார்க்நெட் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். சரிங்களா? ஸோ அர்ஜென்டெக்ஸ் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மாரன்ஸ் கிரிப்டோ அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து அந்த டாஸ்க்கையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வேலிடேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், மெயின் நெட் டொமைன் டாஸ்க் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டார்க்நெட் ஐடி ஒடிசே நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு டாஸ்க்கு இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய டிஸ்கார்டு சேனல். சரிங்களா? ஸோ உங்களுடைய டிஸ்கார்டு சேனலுக்கான லிங்க் நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கான டாஸ்க்கு ரொம்ப ஈஸி தான். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆக்டிவாக இருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை இவங்க வந்து ஃப்யூச்சரில் இந்த ஸ்டார்க்நெட் ஐடியிலேருந்து அவங்க வந்து ஏர்ட்ராப் கொடுக்கலாம். இது மெயின் நெட்லேயும் இருக்குது. மெயின் நெட்டில் டொமைன் மின்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து நாளைக்கு வேணால் நம்ம வந்து மெயின் நெட்டில் நம்ம வந்து ஸ்டார்க்நெட் டொமைன் வந்து ஒன்று மின்ட் பண்ணி வைப்போம். சரிங்களா? ஸோ ஸ்டார்க்நெட்டோடைய அந்த மெயின் நெட் இன்ட்ராக்ஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதையும் போட தயாராக தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.